நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கு துதிக்க ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாப்பீரே, தேவையான ஆலோசனைகளை கொடுத்து பலத்தை சுமத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து வீடுகளை வந்து சேரும்படியாக நல்ல ஒரு கிருபையை தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். सोच विचार में देख के अच्छे विचार देख के अच्छे जगह पे चला के पूरे दिन में संभाल के सामने घर में आने के लिए हमारी मदद किया है। ஆண்டவரே, இப்பொழுது சமூகத்தில் உட்கார்ந்து திரும்ப நம்முடைய வசனத்தை படிக்க ஆசைப்படுகிறோம். शाम के समय आपके वचन में आपके चरणों में बैठ के आपके वचन पढ़ने के लिए எங்களோடு கூட வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை கரங்களில் ஒப்படைக்கிறோம். हमारे साथ वचन सीखने के लिए जो भी लोग चाहते हैं प्रभु उनको आशीष दें, அவர்களை ஆசீர்வதியும், வசனத்தை சொல்லித்தாரும், புரிந்து கொள்ளும்படியான எங்களுடைய ஆண்டவரை அறிவின் கண்களை திறக்கும்படியாக அவர் எங்களோடு கூட இருப்பீரார். இயேசு நாமத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. சாயங்கால வேளையிலையும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் இருப்பது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் அல்ல குடிக்கும் அல்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. कोई खाना पीना नहीं है, परमेश्वर के वचन के जो सीखना, परमेश्वर के वचन के मन वो है हमारे आत्मा की जो खुशी है, वो हमारे जीवन की खुशी பரிசுத்த ஆவிக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. पवित्र आत्मा में खुशी में रहो करके वचन सिखाता है। அல்ல பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர் சந்தோஷமாக இருப்பார். जिनके अंदर पवित्र आत्मा है वो लोग खुशी में हैं। அவர்களுடைய முகம் சோகமாக இருக்காது. उनका मुंह जो है कभी निराश में नहीं। அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு ஒருவேளை ரொம்ப கருப்பா இருப்பாங்க, देखने में शायद वो बहुत काला ஆனா முகத்துல ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அபிஷேகம், ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மகிமை அவர்கள் முகத்துல பார்க்க முடியும். அதனால்தான் தாவீது தேவனுடைய பேழையை கொண்டு வருகிற பொழுது நடனமாடி தேவனை துதித்தார். सामने जो है वो बड़े खुशी के साथ आनंद के साथ नाचते हुए गाना நடனமாடி தேவனை துதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. वो नाचते हुए परमेश्वर को आराधना किया करके நாம் ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்க போகிறோம். हम एक गाना गा के परमेश्वर को स्तुति करें। தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்போம். दाऊद के जैसा नाचते हुए परमेश्वर को हम स्तुति करें। தொடர்ந்து அந்த பாடலை பாடி நாம் தேவனை துதிப்போம். गाना गाते हैं परमेश्वर को स्तुति करें। हालेलुया. நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன்.
தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தாலே பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தாலே பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறித்தவரை அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறித்தவரை அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீது நடனமாடி தேவனை துதித்தான். ஹல்லேலூயா. दाऊद जो है नाचते हुए परमेश्वर को स्तुति की, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா அவருக்குள்ள வாசம் பண்ணி. क्योंकि पवित्र आत्मा उनके अंदर वास कर गया। சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், பாவம் பண்ண பொழுது தேவ சமூகத்திலே கதறி அழுது சொல்லுகிறார். जब दाऊद पाप किया था तो परमेश्वर के सन्निधि में परमेश्वर के सामने उसने रोते हुए चिल्लाते हुए उनको बोला, ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி. दाऊद कहता है कि पवित्र आत्मा मेरे अंदर से, परमेश्वर मेरे अंदर से आपकी पवित्र आत्मा को मत हटाइए। ஹல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவரை பிரியாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். हाँ, पवित्र आत्मा उनके अंदर बहुत सामर्थ के साथ कार्य कर रहा है। ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. தேவனுடைய வார்த்தை हम प्रार्थना करके परमेश्वर के वचन में जाएंगे। ஆண்டவரே இந்த நல்ல அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर इस सुंदर समय के लिए फिर से हम धन्यवाद करते हैं। பரிசுத்த ஆவியானவரே நீர்தான் இந்த வேதத்தினுடைய எழுத்தாளராக இருக்கிறீர்.
ரைட்டராக இருக்கிறது. पवित्र आत्मा आप ही इस आपके वचन के जो लिखा है आप खुद लिखते हो। ஆண்டவரே, இந்த இரவுல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தார். आज रात के समय आप हमें सिखाइए। உம்மை பற்றி, உடைய வல்லமையை பற்றி, உடைய அபிஷேகத்தை பற்றி எங்களுக்கு ஆழமாக போதனைகளை கொடுத்து அறிவை அபிவிருத்திப்படுத்தும்படியாக சொல்கிறோம். पवित्र आत्मा आपकी उस समझ से आपकी उस महान सामर्थ्य में समझाइए प्रभु कि ताकि हमारे अंदर की जो बुद्धि जो है बढ़ने पाए। ஆண்டவரே எங்களோடு பேசும். बात करिए। எங்களை பார்க்கிறவர்களை ஆண்டவரை பார்க்க போகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறோம். हमें जो देखने वाले हैं प्रभु जो आगे देखना चाहते हैं हर किसी को आप आशीष करिए। ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்துடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை எங்களுக்கு ஊற்றும்படியாக परमेश्वर आपके वचन की गहराई को सीखने के लिए बुद्धि और सामर्थ्य हमारे अंदर डालिए। இந்த வீடியோவை யூடியூபை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற போது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் ஆழமான ஞானத்தை தெரிந்து கொள்ள இந்த பொறுமையோடு இந்த வசனங்களை கிளாஸை ஏற்றுக்கொள்ள அவர்களை கிருபையின்படியாக சொல்கிறோம். परमेश्वर की जब हम ये वीडियो शेयर करते हैं प्रभु जो देखने वाले जो सुनने वाले प्रभु हर कोई जो आपके वचन को उसको पाने के लिए बुद्धि और सामर्थ्य उनके अंदर डालिए। பேசும் ஐயா. आप बात करिए। आपके आप में समर्पण करें। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से हमने प्रार्थना की। ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करने पाए। கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். पिछले दिनों से हम पवित्र आत्मा के बारे में बहुत कुछ सीख के आ रहे हैं। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள்ளே எப்படி கிரியை செய்வார் என்ற காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ये भी हमने सीखा है कि पवित्र आत्मा यीशु मसीह के जीवन के अंदर कैसे कार्य किया। அதற்கு பிறகாக விசுவாசிகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்று கடந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டோம். ये भी हमने सीखा है कि पिछले दिनों में जब एक विश्वासी के अंदर पवित्र आत्मा आता है तो उनके अंदर क्या बदलावट आता है, क्या पवित्र आत्मा उनको सिखाता है करके हमने सीखा। இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று அதை புரிந்து கொள்ளும். जब आज हम ये सीखने जा रहे हैं कि जब पवित्र आत्मा को हम सीखते पवित्र आत्मा के बारे में हम सीखते हैं तो हमें पवित्र आत्मा को कैसे पाना है। பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன அடையாளம், पवित्र आत्मा को पाने से हमारे अंदर क्या बदलाव आएगा, क्या எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று அறிவோம். हम कैसे पता चलता हमें कि हमें पवित्र आत्मा हमने पा लिया। அந்த அடையாளங்களை பற்றி சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். इसके बारे में आज आपको बताना चाहता हूँ। பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வருகிற பொழுது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். पवित्र आत्मा हमारे अंदर आता है तो हमें समझना चाहिए कि पवित्र आत्मा आ गया என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். हमारे अंदर पवित्र आत्मा है करके हमें समझना है और महसूस करना है। அதை எப்படி அறிவது? हम कैसे महसूस करेंगे? நிறைய அதற்கு அடையாளங்கள் உண்டு. उसके लिए बहुत सारे बातें समझने के लिए வேதத்துல நிறைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. पवित्र वचन में बहुत सारी बातें முக்கியமான சில அடையாளங்களை மட்டும் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். लेकिन आज हम कुछ खास बात सीखेंगे। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது வேதம் சொல்லக்கூடிய முதலாவது அடையாளம் என்பது அல்லேலூயா அந்நிய பாஷையிலே நாம் தேவனை துதிப்போம். पवित्र आत्मा जब हमारे अंदर आता है तो सबसे पहले हम अन्य भाषा में बात करेंगे। அந்நிய பாஷையில தேவனை துதிப்போம். अन्य भाषा में परमेश्वर को பரிசுத்த करेंगे। ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேல வருகிற பொழுது வேதத்தில் முதலாக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்நிய பாஷையின் அடையாளம். सबसे पहले बात है कि पवित्र आत्मा हमारे अंदर आएगा तो हम अन्य भाषा में परमेश्वर को स्तुति करेंगे। அல்லேலூயா. அதற்கு ஒரு வசனத்தை படித்து விட்டு நாம் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். उसके लिए हम एक वचन को पढ़ के हम आगे बढ़ेंगे। நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவருடைய 2வது அதிகாரத்துக்கு நம்முடைய வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. प्रेम योगी के नाम उसके दूसरे अध्याय में हम आएंगे। எழுதப்பட்டிருக்கிறது, हमें लिखा है பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு, இனிமே நான் சொல்லக்கூடியது நீங்க நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருன வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
आमीन। वहाँ पे लिखा है पेट्रों के काम उसके दूसरा अध्याय 1 से लेके पढ़ रहा है। जब पेंतिकोस्त का दिन आया तो वे सब एक जगह इकट्ठे थे और एकाएक आकाश से बड़ी आंधी की सी सनसनाहट का शब्द हुआ और उससे सारा घर जहाँ वे बैठे थे गूंज गया। उन्हें आग की सी जीवें बढ़ती हुई दिखाई दी और उनमें से हर एक पर आ ठहरी। वे सब पवित्र आत्मा से भर गए और जिस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ दी वे अन्य अन्य भाषा बोलने लगे। ஆமென். ஹalleluya. உதாரணம் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வந்த பொழுது எப்படி அந்த காரியம் நடந்தது என்று பார்க்கிறோம். हम देखते हैं कि पवित्र आत्मा जब उनके अंदर आया तो कैसे वहां पे कार्य हुआ। அது பரிசுத்த ஆவியானவர் வந்தது என்பதற்கு நிறைய அடையாளங்களை இங்க நம்ம படித்தோம். वहां पे देखा हमने कि पवित्र आत्मा उनके अंदर आया करके उनको कैसे महसूस हुआ। அக்கினியை போல இறங்கினார் என்று பார்த்தோம். अब उन्होंने देखा कि आग के समान उतरा है, ஒரு சத்தத்தை பார்த்தார்கள். एक आवाज को सुना है, காற்று அடிப்பதை போல தோன்றினது. हवा चलने की जैसा लगा, அக்கினிமயமான நாவுகளைப் போல பிளர்ந்து இருக்கக்கூடிய நாவுகளை பார்த்தார்கள். आग के समान फटती हुई जीभ दिखाई दिया। அதெல்லாம் இருந்தது. वहां सब थे। ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, इससे भी बढ़कर खास बात இவைகளெல்லாம் பார்க்கும் போதும் உணரக்கூடிய காதுகளால் உணரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். अब हमें एक खास बात को हम समझ रहे हैं, महसूस कर रहे हैं। எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. सब लोग जो है बोलने लगे। ஜெபித்து கொண்டிருந்த எல்லாருமே என்ன சொன்னாங்க, சத்தம் போட்டு பேச ஆரம்பித்தார்கள். प्रार्थना करने वाले हर एक व्यक्ति जो है अपने मुंह को खोल के बात करने लगे। அவர்கள் என்ன பேசினார்கள்? उन्होंने क्या बातें की? அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அவர்கள் இருந்த இடத்திலே அவர்கள் இருந்த மொழியிலே இல்லைன்னா இருந்த தேசத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மொழியை அவர்கள் பேசவில்லை. जो जहाँ पे वो लोग रहते थे या उनकी खुद की भाषा जो है वो अपनी खुद की भाषा नहीं बोल रहे थे। அவர் முக்கியமான மொழியை பேசினார். एक खास भाषा वो लोग बोल रहे வித்தியாசமான மொழியை பேசினார். थे, एक अलग तरीके का भाषा बोल रहे ஹல்லேலூயா. थे। நிறைய மொழி தெரிந்த ஆட்கள் அந்த இடத்துல ஒரு பண்டிகை நாடுன்றதுனால அங்க இருந்தாங்க. अलग अलग भाषा बोलने वाले एक झूठ वहां थे। அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த பாஷையை பேசினார். वहाँ पे सब लोग मिलके वो भाषा बोलने लगे। நிறைய பாஷைகளை மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. बहुत सारी भाषा उन्होंने बोलने लगे। நிறைய பாஷையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பேசினாங்க. बहुत सारी बातें करने वाले लोग वहाँ थे। அவர்களிடத்துல நம்ம பார்க்கிற பொழுது उनको जब हम देख रहे थे அவர்கள் பேசுகிற பொழுது जब वो लोग बातें कर रहे थे அவன் நம்ம கீழே படிப்போம், அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் அங்க இருந்தார்கள். बहुत अलग अलग भाषा बोलने वाले लोग वहाँ थे। அவர்கள் சேர்ந்து அந்த பாஷையை சொன்னார்கள் என்று நாம் படிக்கிறோம். वो सब लोग मिलके वो भाषा बोलने लगे। இப்ப நான் இந்த அந்நிய பாஷையை பற்றின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். अब मैं अन्य भाषा के बारे में मैं एक बात आपको बता रहा हूँ। நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிற போது जब आप पवित्र आत्मा को जब पाते हैं ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, तो सबसे पहले ध्यान देने वाली बात क्या है? நீங்கள் அந்நிய பாஷையை பேச தோன்றுவீர்கள். आप अन्य भाषा बोलने लग गए। அந்நிய பாஷையை பேசுறதுல நிறைய தவறான கருத்துக்கள் நிறைய காரியங்கள் தெரியாமல் இருக்கிறபடினால நிறைய பேர் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்கிறது, ஆனால் அந்நிய பாஷையை பற்றினால தவறான கருத்துக்கள் தெரிந்து வைத்திருக்கிறபடினால நிறைய பேர் அதை பேசுறது. बहुत लोग ऐसा करते हैं, वो जब अभिषेक पाने के बाद भी अन्य भाषा पाने के बाद भी बोलते नहीं है क्योंकि उनके अंदर कोई गलत सोच भी जा रहे हैं अन्य भाषा என்பது அந்நிய பாஷையை பற்றி ஒரு தவறான நிறைய கருத்துக்கள் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். क्योंकि अन्य भाषा के बारे में बहुत गलत सोच भी जा रही है, गलत बातें उन्होंने समझ रखा। அதனால அந்த காரியம் அந்நிய பாஷை எப்படி பேசுவது, அந்நிய பாஷை எப்படி ஆவியானவர் கொடுப்பார், அதை நாம் எப்படி பேச வேண்டும் என்ற சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए मैं आज आपको ये बताना चाहता हूँ कि अन्य भाषा क्या है और किसको मिलेगा और वो कैसे बोला जाता है करके मैं बताना பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் சரியாக எடுத்து பார்த்தீர்களானால், अगर आप उस प्रेरितों का किताब उसका दूसरा अध्याय उसका 4वां वचन अगर आप ध्यान से पढ़ेंगे तो அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पे बता रहा है பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே தங்களுக்கு தந்தருண வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று சொல்லுங்கள். हमें लिखा है किस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ दी, वो अन्य अन्य भाषा में बोलने लगे। பாருங்க, இங்க பாஷை பேசுறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, यहाँ पे जो भाषा बोलने वाला पवित्र आत्मा नहीं, அந்த சீடர்கள். वो चेले लोग। 120க்கு மேற்பட்ட சீடர்கள் அங்க இருந்தார்கள் என்று படிக்கிறோம். நம்ம அந்த சீடர்கள் அவர்கள் வாயால தான் பேசுறது அவங்க.
हम वहाँ पे देखते 120 से ज्यादा चेले लोग वहाँ पे इकट्ठे थे। वो चेले लोग अपने मुंह से बोल रहे அது அவர்களுடைய காரியம், அவர்கள் தான் பேச வேண்டும். बात करना उन्हीं से ही होगा, இப்ப वो பாருங்க कोई नहीं होगा। இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். मैं आपको ये सिखा रहा हूँ। என்னுடைய இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனைகளை கொடுக்கிறார். मेरे दिल के अंदर पवित्र आत्मा जो है सोच विचार देगा। நீங்க பரிசுத்த ஆவியானோட சத்தத்தை கேட்கல, என்னுடைய சத்தத்தை தான் கேட்கிறீங்க. आप पवित्र आत्मा की आवाज नहीं सुन रहे, मेरी आवाज को सुन रहे। ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் ஆலோசனை கொடுக்கிறார், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். लेकिन मुझे बोलने की जो सामर्थ्य है या क्या बोलना है करके बोलने वाला सामर्थ्य देने वाला कौन है? पवित्र आत्मा। என்னுடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவைக்காக யூஸ் பண்ணுகிறார், உபயோகிக்கிறார். मेरी आवाज को पवित्र आत्मा अपने लिए उपयोग कर रहा है। இதேதான் அந்நிய பாஷை நாம் பேசுகிற பொழுது ये पवित्र आत्मा जब अन्य भाषा हम बोलते हैं, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலோசனை கொடுப்பார், எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்ற ஆலோசனை கொடுப்பார். पवित्र आत्मा हमारे अंदर वो सोच देगा क्या बोलना है करके। ஆனால் பேச வேண்டியது நாம், சத்தம் நம்முடைய சத்தம் தான் வெளியில வரும். लेकिन बोलना हमारे से ही होगा, क्योंकि आवाज हमारा है, हमारे से ही निकलेगा। நம்ம மேல அபிஷேகம் வருகிற பொழுது जब हमारे अंदर अभिषेक आता है, நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய வாய்களையும் நம்முடைய சத்தத்தையும் எல்லா பரிசுத்த ஆவியானவர் அவர் யூஸ் பண்ணாரு. हमारी आवाज को, हमारे मुंह को, हमारे सारे ताकत शरीर को जो पवित्र आत्मा उपयोग करने लगे। பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். उस वचन को आप घर से पढ़ेंगे तो ரெண்டு நாள் நல்லா கவனிச்சு படிக்கணும், நல்லா ஆழமா கவனிச்சு படிக்கணும். उस 2 के 4 को आपको ध्यान से मनन ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார். इस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ्य दी, वे अन्य भाषा बोलने लगे। பாருங்க, அவங்க தான் பேசுறாங்க, बोलने वाला कौन है? वो खुद है। கொடுத்தது அவரு. அந்த அதிகாரத்தை, அந்த பாஷையை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். वो अधिकार किसने दिया बोलने के लिए? वो पवित्र आत्मा ने दिया। அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். अभिषेक जो है पवित्र आत्मा देगा। இல்லாவிட்டால் அந்த சக்தி அவர்கள் மேல இறங்குகிறது. वो सामर्थ्य उनके ऊपर आ रहा है, ஆனால் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் அந்த மக்கள் தான் செய்யறாங்க. लेकिन उसका जो प्रतिक्रिया जो है, जो बोलने का जो सामर्थ्य है, वो उसी लोगों से निकलता है। பாருங்க, பேசக்கூடிய வார்த்தை அது நம்மளுடைய, जो बोलने वाली बात जो है वो हमारी है, ஆனால் என்ன பேச வேண்டும் என்ற ஆலோசனை அது கர்த்தருடைய ஆவியானவர். लेकिन क्या बोलना है करके जो समझ जो देने वाला कौन है? वो पवित्र இது आत्मा। நிறைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது நிறைய பேருக்கு தெரியாது. पवित्र आत्मा के बारे में बहुत लोग ये समझते नहीं। அதனால அவர்களால அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உணர முடிந்தாலும் சில நேரங்களிலே அந்த பாஷை பேச முடியாமல் போகும், ரியாக்ட் பண்ண முடியாமல் போகும். लेकिन बहुत लोग ऐसा है कि जो पवित्र आत्मा को पाने के बावजूद भी वो अन्य भाषा नहीं बोल पा रहे। பேசுறது நம்மதான், बोलने वाला हम है, ஆனா என்ன பேச வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பது கர்த்தர். लेकिन क्या बोलना है करके हमें समझाने நாம் वाला நம்- पवित्र आत्मा। நாம் நம்முடைய காரியத்தை செய்கிற பொழுதுதான் ஆவியானவர் அவருடைய காரியத்தை செய்கிறார். जब हम अपने कामों को करेंगे तभी पवित्र आत्मा अपना काम करेगा। பரிசுத்த ஆவியில பேசுறது ஒரு பெரிய அற்புதமான காரியம். पवित्र अन्य भाषा का बोलना बहुत चमत्कार रीति का काम। பரிசுத்த ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய பிரிவான காரியங்களின் மூலமாக நம்முடைய வாய்களிலே கொடுக்கிறார், நம்முடைய ஆலோசனை கொடுக்கிறார். पवित्र आत्मा क्या करता है? परमेश्वर के उस महान सामर्थ भरा हुआ कामों को उस बातों के द्वारा हमारे अंदर डालते हैं। அதனால இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க ये बहुत मुश्किल भरा हुआ काम है करके कभी मत सोचिए। ஐயோ தேவன் ஏதோ பெரிய காரியத்தை கொடுக்குறாரு, அதனால என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. आप कभी ऐसा मत सोचना चाहिए कि परमेश्वर बहुत बड़ा एक वो बोझ मेरे को दे रहा है कि ये मेरे से नहीं होगा करके। அது தேவன் அதை நம்மளுக்கு கொடுக்கிற பொழுது நாம் அதை அவரோடு சேர்ந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும், வாய்களை திறந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். जब परमेश्वर जब हमें वो देता है, पवित्र आत्मा देता है या अन्य भाषा देता है, तो उनके साथ मिलकर हमें बोलने लगना है। உங்க மனதுல எந்த சத்தத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார், அந்த சத்தத்தை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். जो आवाज परमेश्वर आपको निकालने के लिए, पवित्र आत्मा निकालने के लिए कह रहे हैं, उसको आपको निकालना है। உங்களுடைய நாவை நீங்க அதுக்காக விட்டு கொடுங்க. आपके जीभ को आपको उसके लिए छोड़ना है। இது ஒரு பெரிய அற்புதம், ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, அது பெரிய ஒரு காரியம், அதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு இருக்க கூடாது. कभी ऐसा मत नहीं सोचना चाहिए कि ये बहुत भारी काम है, मेरे से नहीं होगा करके नहीं सोचना चाहिए। நம்ம அப்படி நினைச்சோம்னா நம்மளால பேச முடியாது. अगर ऐसे सोचेंगे तो कभी नहीं होगा। இது ஒரு பெரிய விஷயம், பெரிய தேவனுடைய பெரிய தெய்வீகமான காரியம், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம்,
இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்நிய பாஷை பேச முடியும். और आपका ऐसे आप सोचेंगे कि बहुत स्वर्ग से आने वाला है, परमेश्वर की तरफ से आने वाला है, बहुत भारी चीज है, मैं नहीं कर सकता करके सोचेगा तो कभी नहीं होगा। அந்த சக்தி உங்கள் மேல இறங்குற பொழுது நீங்கள் அதை உங்க சரீரத்துல உணர்வீங்க. जब वो सामर्थ आपके ऊपर आएगा तो आपको महसूस होगा कि वो அது उतर रहा நிறைய விதத்துல உணர முடியும். है। अलग अलग तरीके से आप ஒரு उसको महसूस कर सकते हैं। ஒருவேளை உங்க மேல மழை கொட்டுவதை போல நீங்க உணரலாம். एक बार आप उसको बारिश के समान महसूस कर सकते हैं। முழுசா நனைந்திருப்பதை போல நீங்க உணரலாம். आप ऐसे आपको महसूस होगा कि आप पूरे गीला है। காற்றடிப்பதை போல ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல காற்று அடிக்கிறது போல உங்களுக்கு உணரலாம். एक बार आपको हवा के जैसा महसूस हो सकते हैं। இல்லாவிட்டால் ஒரு ஒரு நெருப்பினுடைய உஷ்ணத்தினுடைய ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய சூடு உங்களுக்கு தெரிகிற மாதிரி தோணுதா? एक तो आपके शरीर के अंदर ऐसा लगेगा कि बहुत सारा गर्मी लग रहा है करके। இல்லாவிட்டால் வேறு விதமான நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் சாதாரணமா இருக்கிறத விட வித்தியாசமான ஏதோ ஒரு அனுபவம். நிறைய பேருக்கு நிறைய விதமான அனுபவங்கள் இருக்கு. வேதத்துல சொல்லப்படாத அடையாளங்கள் கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது சில நேரங்கள் உண்டாகுது. यानी पवित्र आत्मा अलग अलग तरीके से आपके ऊपर आ सकता है। ஒருவேளை இந்த கோல்டன் டஸ்ட் நிறைய இடங்கள்ல அது நடந்திருக்கு. தங்கத்தினுடைய பொடி டஸ்ட் அது அப்படியே மேலே இருந்து கீழே விழுவதை போல, வெள்ளியினுடைய பொடி சில்வர் டஸ்ட் அது மேலே இருந்து தலை மேல விழுவதை போல, அது வந்து நீங்க யூ கேன் ஃபீல் இட் பிசிக்கலி, நீங்க அந்த சரீர பிரகாரமா கூட சில நேரங்களில் உணர்ந்திருக்கிறாங்க நிறைய இடத்துல. आपको ऐसे भी लगेगा कि सोने की कुछ टुकड़े आपके ऊपर, उसके जो टुकड़े आपके ऊपर गिरे करते हैं, चांदी के टुकड़े गिरते हुए नजर आएगा आपको। आप शरीर के अंदर महसूस कर सकते हैं कि आपके ऊपर गिरा हुआ है। ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், ஆவியானவரை கொடுக்கிறவர் தேவன், பிதாவாகிய தேவன், அவருடைய தானம், அவருடைய கிஃப்ட். पौलुस कहते हैं कि परमेश्वर पवित्र आत्मा देने वाला कौन है? परमेश्वर है, परमेश्वर का दान है। அவருக்கு சித்தப்படிதான் கொடுப்போம். ஒரு மேலே ஒரு விதமான ஊற்றப்படுவார். हर एक के ऊपर अलग अलग तरीके से परमेश्वर पवित्र आत्मा இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது நம்ம பார்க்கிறோம். ஒரு புறா வந்து அவர் மேலே தலை மேலே இறங்குவதை போல யோவான் கண்டார் என்று வசனத்தில் சொன்னார். यीशु मसीह के ऊपर पवित्र आत्मा कैसे उतराया करके हम देखते हैं कि एक कबूतर की नाई उनके ऊपर उतराया करके वो ना करता है। ஐயோ புறா என் மேல வந்து இறங்கினாத்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னு உணர்வேன். ஏன்னா இயேசு மேல புறா இறங்கினால என் மேலே புறா இறங்கியது ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. लेकिन आप अगर ऐसे सोचेंगे कि यीशु मसीह के ऊपर कबूतर की नाई पवित्र आत्मा उतरा है तो मेरे ऊपर भी वैसा ही होना करके सोच के बैठेगा तो कभी नहीं हो। எந்த விதத்திலையும் எந்த விதமான ரூபத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல ஊற்ற பிதாவாகிய தேவனுக்கு சித்தம் உண்டு. लेकिन पिता परमेश्वर कोई भी तरीके से आपके ऊपर अगर पवित्र आत्मा देना चाहते हैं तो दे सकते हैं, அவருடைய இஷ்டம். क्योंकि वो उनकी इच्छा है। அது எப்படி அவர் கொடுக்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन वो परमेश्वर जैसे आपको देता है वैसे पाने के लिए आप तैयार रहना चाहिए। ஆனால் இங்கே முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிற பொழுது நீங்க அதை உணர்கிற பொழுது அதனுடைய பிரதிபலன், அதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாய்களை திறந்து தேவனை துதிக்கிறார். लेकिन जब आपको पवित्र आत्मा मिलता है तो आपका पहला प्रक्रिया क्या है कि आप अन्य भाषा में बोलने लगे। ஒருவேளை நீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு சுத்திட்டு கொண்டே இருக்கலாம். एक बार आप परमेश्वर को धन्यवाद करके बोलते रहेंगे, ஆனா அந்த ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார். लेकिन उस स्तुति के उस धन्यवाद की उस बात को परमेश्वर पवित्र आत्मा कंट्रोल करते हैं। ஒருவேளை நீங்க உங்க மொழியில நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், தன்யவாத் பிரபுன்னு சொல்லலாம், ஏதோ உங்க மொழியில நீங்க அதை ஆரம்பிக்கலாம். शायद आप अपनी खुद की भाषा में उसको शुरू करते हैं कि कोई भी परमेश्वर को धन्यवाद करते हैं अपनी भाषा में शुरू करेंगे, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வித்தியாசமான பாஷை அந்த இடத்துல மாற்ற ஆரம்பிக்கும். लेकिन पवित्र आत्मा उस भाषा को बदलने लगाएगा जब आप आगे बोलने लगे। அப்ப நீங்க அந்த கொடுக்கிற பாஷையை நீங்க ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும். அந்த இடத்துல சந்தேகப்படக்கூடாது. वहाँ पे आपको ज्यादा सोचना नहीं चाहिए। परमेश्वर जो पवित्र आत्मा जो बातें आपको देता है उसको कंटिन्यूस बोलना चाहिए। நிறைய இடத்துல நிறைய பேர் சந்தேகப்படுகிறாங்க. ஐயோ ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு வருது, அது மேல வரமாட்டேங்குது, பக்கத்துல இருக்கிற நிறைய வார்த்தைகளை பேசுறாங்க, அப்படியெல்லாம் சில நேரங்கள்ல சந்தேகங்கள் வருவதனால நிறைய பேர் அந்நிய பாஷை பேச முடியாமல் போயிடுது. बहुत लोग वहाँ पे जो है सोचने लगता है कि ये पवित्र आत्मा ही है करके सोचने लगेंगे तो वहाँ पे रुक जाता है। ஒரு சில இடத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய பாஷைகள் ஒரு நிலை ஆரம்பத்திலே கிடைக்கும். कुछ लोगों को जो है बहुत ज्यादा भाषा शुरुआत में मिल जाता है। ஆனா ஒரு இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் தொடர்ந்து அந்த சத்தத்தையே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. लेकिन कुछ लोग क्या करेंगे, उनको एक ही बात मिलता है, उनको ज्यादा बार वही बोलते रहते हैं। அநேக நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல வந்து பிக்கனேர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது
जब कुछ साल पहले जो है मैं राजस्थान में बीकानेर की जगह में काम कर रहा அங்க था। 3 நாள் உபவாசத்தை வாய்த்திருந்தார்கள். वहाँ पे 3 दिन जो है उपवास में बैठे தேவனுடைய थे। வார்த்தையை கொடுக்கும்படியா என்னை அழைத்திருந்தார்கள். वहाँ पे उपवास के उस प्रार्थना में परमेश्वर के वचन पढ़ने के लिए मुझे நாங்க बुलाया। நாங்க போய் ஊழியம் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறோம். தேவ ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படாதவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். जब मैं परमेश्वर के वचन पढ़ रहे थे तो पवित्र आत्मा ने मुझे बोला है कि जो लोग पवित्र आत्मा को नहीं पाया है वो लोग पवित्र आत्मा में भरेंगे करके அந்த बोला। சபையில நிறைய அநேகர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, அநேக நாட்களாக வருடங்களாக அந்த சபையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சபையில இருக்கிறாங்க. वहाँ पे ऐसे लोग भी थे जो बहुत पुराने थे कि मतलब बहुत सालों से उस कलीसिया में आने वाले। அவங்க அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடி அப்படியே இருக்கிறாங்க. वो पवित्र आत्मा को भी नहीं पाया है, अन्य भाषा भी नहीं पाया। அந்த கூட்டத்தினுடைய 2வது நாள் மதியான நேரம் उस प्रार्थना के जो दूसरे दिन जो है दोपहर के समय தேவனை அறியாத புதுசாக தேவனை அறிந்து கொண்ட ஒரு கணவன் மனைவி வந்தார். वहाँ पे जो परमेश्वर को जो नए नए में जानने वाले, जो नए तरीके से कलीसिया में आने वाले जो एक मियाँ बीवी आ गए। அந்த சகோதரி வந்து உட்கார்ந்தாங்க. बहन आके बैठ गई। வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். वचन जब बोलने लगे, வசனம் ஆழமாக தேவ பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்த பொழுது जब परमेश्वर के वचन जब जोर के तरीके से जब पहले நாங்க யாரும் பாடல, ஆராதிக்கல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே வாசிக்கல. அந்த சகோதரி ஆட்டோமேட்டிக்காக அந்நிய பாஷை சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பித்தார். उस वचन बांटने के बीच में ही जो है वहाँ पे कोई गाना नहीं चल रहा, कोई इंस्ट्रूमेंट नहीं बज रहा, कोई भी तरीके का कोई उत्तेजना नहीं हो रहा वहाँ पे, तब भी वचन बांट रहे थे। उसके बीच में वो अन्य भाषा में बात करने लगे। பக்கத்துல இருக்கிறவங்க முதல்ல பயந்துட்டாங்க, ஏதோ பிசாசோ என்னமோ வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயப்பட்டாங்க. अगल बगल में बैठने वाले डरने लगे कि क्या हो गया। ஏன்னா அவர்களுக்குள்ள எல்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது. அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது ஆவியானவரே பேசுவாரு நம்ம வாயில வந்து அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. क्योंकि वो लोग ऐसे सोचते थे कि पवित्र आत्मा जो है आपके मुंह से आपके बोलेगा करके। பரிசுத்த ஆவியானவரை பற்றி, அந்நிய பாஷையை பற்றி தவறான நிறைய கருத்துக்கள், நிறைய உபதேசங்கள் அந்த சபையில நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு மனதுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்ததுனால அவர்களால பேச முடியாமல் போயிடுச்சு. पवित्र आत्मा के बारे में, अन्य भाषा के बारे में वहाँ पे बहुत गलत तरीके से उनके समझ थे, इसलिए वो सारी बातें उनके मन में था। ஆனா இந்த சகோதரி அதை எதுவும் கேட்கல. முதல்ல கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு விசுவாசத்துல வந்து அந்த வசனங்களை எதுவும் கேட்கல. அவங்க முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. தேவ சமூகத்துல ஒரு குழந்தையை போல ஒப்பு கொடுத்தாங்க. ஆவியானவர் உடனே அவங்களை அபிஷேகம் பண்ணாங்க. क्योंकि ये जो बहन जो आई थी वो नए तरीके से कलीसिया में आई थी, कोई ज्यादा वचन नहीं सुना हुआ है, परमेश्वर के सामने पूरी तरह समर्पण किया था, पवित्र आत्मा उनके अंदर आ गई। அந்நிய பாஷை பேசுவது அப்படித்தான் பேசணும். अन्य भाषा बोलना ऐसे बोलना है, நீங்க அவிசுவாசம் பண்ணவே கூடாது. कभी अब अविश्वास नहीं करना चाहिए। என்ன வார்த்தை வருது, எப்படி வார்த்தை வருது, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற மாதிரியே நான் பேசணுமோ அதே வார்த்தை வந்தா தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்செல்லாம் இருக்கக்கூடாது. अगल बगल में बैठने वाले कैसे बातें कर रहे हैं, वही बातें मुझे भी बोल रहे हैं करके ऐसा सोचते नहीं रहना चाहिए। ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்த பாஷை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். एक बार शायद परमेश्वर ने उनको जो दिया वो बातें आपको नहीं दिया हो, ஒருவேளை அதே பாஷை உங்களுக்கும் கொடுக்கலாம். शायद वही बात आपको भी मिल गया हो। ஆனால் எப்படிப்பட்ட பாஷை கொடுப்பார் என்று தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். लेकिन कैसे भाषा परमेश्वर देता है तो परमेश्वर ही जानते हैं। ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நீங்க அதை விசுவாசத்தோட நீங்க அதை எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். परमेश्वर जो भी आपको भाषा देता है वो विश्वास के साथ आपको स्वीकार करना है। பாருங்க, அந்த அந்நிய பாஷையை பேசுவதை பற்றி ஒரு சில காரியங்களை வந்து விளக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். मैं उस अन्य भाषा को पाने के बारे में कुछ खास அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். उसके एक अच्छा दृष्टांत हम मत्ती सुसमाचार में देखते हैं। பேதுரு வெள்ளத்தின் மேல் நடக்கிறார். पतरस जो है पानी के ऊपर चल रहा है। இயேசு சொல்லுகிறார், இது நான் தான், நீ நட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். यीशु ने बोला है कि हाँ मैं ही हूँ, तुम आ करके को बुलाते हैं। நம்ம அந்த வசனத்தை 29ல படிக்கிறோம். பேதுரு படகில் இருந்து இறங்கி இயேசுவின் அடுக்கல், இயேசுவின் பக்கத்துல வந்து பண்ணாரு, வெள்ளத்தின் மேல் நடந்தார் என்று படிக்கிறோம். हम देखते हैं कि वहाँ पे पतरस ने परमेश्वर यीशु मसीह की बातें सुनते हुए उस नदी के पानी के ऊपर चलते हुए उनके पास आए करके हमने देखा। பேதுரு அது செய்யற போது அவரு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்யல. जब पतरस वो काम कर रहा था तो वो कोई अचंभित काम नहीं किया। எப்படி நீங்களும் நானும் தரையில நடந்து போறோமோ அதே மாதிரி நார்மலா அவர் நடந்து போனார். जैसे हम आम आदमी लोग चलते हैं वैसे उसने भी चला। அவர் நடந்தது ஒரு பெரிய அற்புதமான காரியம் இல்ல. चलने कोई खास बात नहीं है। அவர் மூழ்கல, தண்ணீருக்குள்ள மூழ்கி போகல அப்படின்றது அற்புதமான ஒரு காரியம். वो पानी में डूबा नहीं, वही खास बात है। நாம் அந்நிய பாஷையில பேசுற போது இப்படிதான். जब हम अन्य भाषा में बात करते हैं तो भी ऐसे ही। எப்படி பேதுரு நடந்து போகிற பொழுது தன்னுடைய கால்களையும் தன்னுடைய மசில்ஸையும் அவர் அது நடக்கிறதற்கு யூஸ் பண்ணாரோ, जैसे वो पानी में चलने के लिए चलने के लिए कैसे अपने पैर को
அந்நிய பாஷைகளை பேசுகிற பொழுது நம்முடைய நாவையும் நம்முடைய நினைவுகளையும் நாம் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் அனுமதிச்சு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். अन्य भाषा बोलने के लिए भी हमें पूरी तरह समर्पण करना है कि अपने मुंह को अपनी जीभ को पूरी तरह समर्पण करना पवित्र आत्मा के நான் நார்மல் பேசுறதோட இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருப்பது போல நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். जैसे अभी मैं आपसे बात कर रहा हूँ वैसे ही आपको भी पवित्र आत्मा के सामने समर्पण करना है पूरी तरह बोलने के लिए। அது பேசுறது நீங்க தான். बात कर रहे हैं आप खुद। நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கொள்ளாம இருக்கிறபடினால நிறைய பேர் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேச முடியாதபடி இருக்கிறாங்க. लोग आज भी ऐसे हैं कि अभिषेक पाने के बावजूद भी अन्य भाषा नहीं बोल पाते। அந்நிய பாஷை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற வருகிற நாட்களில் நம்ம படிக்க போறோம். अन्य भाषा बहुत खास बात है, उसकी खासियत क्या है करके आगे आप पढ़ेंगे। சோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் அறிகுறி பரிசுத்த ஆவி. பரிசுத்த அந்நிய பாஷையில நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம். पवित्र आत्मा को पाने के पहला जो चिन्ह जो है वो अन्य भाषा में बात करते हैं। அல்லேலூயா. இப்போ பேதுரு நடந்து போனதை போல இல்லைன்னா அவருடைய கால்களையும் அவருடைய மசில்ஸை அவர் நடக்கிறதற்கு எப்படி யூஸ் பண்ணாரோ அதே போல நாம் நம்முடைய வாய்களை நம்முடைய வாயை திறக்கணும், நாவை அதை நேற்றபடி ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆவியானவர் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். जैसे पतरस ने पानी के ऊपर चलने के लिए अपने पैर को समर्पण किया है, वैसे हमें भी अन्य भाषा बोलने के लिए पवित्र आत्मा के सामने अपने मुंह को जीभ को समर्पण करना है। நம்ம அதை ஒப்பு கொடுக்கிற பொழுது जब आप समर्पण करेंगे பரிசுத்த ஆவியானவர் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். पवित्र आत्मा उसको कंट्रोल करने இப்ப लगेगा। எப்ப எந்த எந்த சத்தம் வருது, எந்த 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 சவுண்ட் வெளியில வருது அப்படின்றத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. क्या आवाज बाहर आ रही करके तो सोचने की जरूरत नहीं। ஆமென், ஹல்லேலூயா. என்ன சவுண்டா இருந்தாலும் அந்த சவுண்டை நீங்க விசுவாசத்தோட பேச ஆரம்பிக்கணும். कोई भी आवाज हो उसको विश्वास के साथ आपको महसूस करना है, बोलना है। நம்ம நடக்கிறது ஒரு நார்மல் விஷயம் இல்லைங்களா? நம்ம நடந்து போறது ஒரு நார்மலான விஷயம். हम तो चल रहा है चलते फिरते जा रहे, वो तो एक कोई आम बात है। அதே போல பேசுறது ஒரு நார்மல் விஷயம் தான். वैसे बोलना भी एक आम बात है। அதுக்கு நீங்க ஒரு பெரிய டெஃபினேஷன் எடுத்து நிறைய காரியங்களை திங்க் பண்ணி ஐயோ அந்நிய பாஷை பேசுறேன், இது பரலோகத்திலிருந்து தரக்கூடிய பாஷை அப்படி, அதனால இது எப்படி பேசுவேன், இது வித்தியாசமானது அப்படின்னு நினைச்சு அதை பற்றி நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆயிடக்கூடாது, நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. आम बात को आपको एक भारी चीज समझ के उसको काम में लाने की जरूरत नहीं है। मैं कैसे करूंगा, ये बहुत भारी चीज है या परमेश्वर के पास से आ रहे करके ऐसे सोचने की जरूरत नहीं நீ है। ஆவியானவர் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கிற பொழுது நீங்க அதை விசுவாசத்தோட வாங்கி உங்க வாய் மூலமாக நீங்க அதை ஸ்பெல் அவுட் பண்றீங்க, நீங்க அதை வெளியில உச்சாரணம் பண்றீங்க, அதை சொல்றீங்க. और जब पवित्र आत्मा आपको जब परमेश्वर आपको कोई बात दे रहे तो आपको विश्वास के साथ उसको बोलना। நீங்க அதை சொல்லுகிற பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். और जब आप उसको बोलने लगेगा तो पवित्र आत्मा आपको दिया हुआ वो जिम्मेदारी को आप पूर्ति करने करके उसका मतलब। அல்லேலூயா. நாம் ஒரு நாளைக்கு அந்த அந்த வார்த்தை கேட்டதாக இருக்காது. ஒருவேளை நம்ம பேசின வார்த்தையாக இருக்காது. जब हम जो बोल रहे हो बात जो है कभी आपने सुना नहीं होगा, ஆனால் अற்புதம்ன்றது அதுதான். लेकिन चमत्कार बात वही है। நம்மளுக்கு தெரியாத, நாம் படிக்காத அந்த பாஷையை நாம் நம்முடைய வாயின் மூலமாக பேசுகிறோம். जो हमने सीखा हुआ नहीं है, हमें समझा हुआ नहीं है, वही बात को हम अपने मुंह से बोल रहे हैं। அதைத்தான் நான் ஆரம்பத்திலே அந்நிய பாஷைன்றது ஒரு அற்புதம்னு சொன்னது காரணமே. इसलिए मैंने बोला कि अन्य भाषा एक चमत्कार है, ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷை நீங்க பேச முடியாது. क्योंकि कोई ना समझने वाली एक भाषा आप नहीं बोल सकते। நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய லிட்ரேச்சரை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றத கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செஞ்சா தான் நீங்க ஒரு மொழியை பேச முடியும். क्योंकि एक नया भाषा जब आपको सीखना है तो उसकी सारी बातों को आपको समझना है, अक्षर सीखना है, कैसे बोलना है करके सीखना है, सब चीज सीखना है। ஆனா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த பரலோகத்தின் பாஷை, அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது, நீங்கள் உங்களுடைய வாய்களை பரிசுத்த ஆவியானவருக்கு, உங்களுடைய நாக்கை பரிசுத்த ஆவியானவருக்கு, உங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணி அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அதான் பெரிய ஒரு அற்புதம். लेकिन ये अन्य भाषा जो है पवित्र आत्मा देने वाला जो है, जो आप पूरी तरह अपने मुंह को, अपने जीभ को, अपने शरीर को पवित्र आत्मा के सामने समर्पण करेंगे तो पवित्र आत्मा उसको कंट्रोल करेगा। நான் முதல்ல சொன்ன இந்த ராஜஸ்தான்ல இந்த பிக்னேர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சபையில அற்புதம் நடந்த பொழுது அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. मैंने आपको बताया वो जो बैग जो अन्य भाषा बोलने लगे तो वहाँ के हर लोग जो अचंभित हो गए। ஏனென்றால் இந்த அந்நிய பாஷையை பற்றியோ அதனுடைய காரியங்களை பற்றியோ ரொம்ப இன்னசென்ட், ஒரு பிள்ளையை போல அந்த சகோதரி அந்த ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி. क्योंकि वो अन्य भाषा के बारे में, पवित्र आत्मा के बारे में एक छोटे बच्चे के लायक कुछ नहीं समझते थे, वो समर्पण किया। ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணோடனே அந்த அந்த சகோதரி தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. पवित्र आत्मा जब उनको प्रेरणा दे रहे थे तो उनको समर्पण
करते அவன் எதுவும் நினைக்கிறா எந்த காரியத்தையும் நினைச்சு பார்க்கல. ஐயோ பக்கத்துல இருக்கிறாங்களே ஆட்கள், நம்ம அந்த மாதிரி ஏதோ பண்ணோம்னா தப்பா எடுத்துக்குவாங்களோ, எனக்கு ஏதோ பேச வருது, என் வாயில ஏதோ வருது, அதை பேசுனேன்னு ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, இல்ல நான் எனக்கு என் மேல ஒரு சக்தி இறங்குது, அதனால நான் ஏதாவது பண்ணேன்னா ஏதாவது பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது வித்தியாசமா நினைப்பாங்க, அந்த மாதிரி எந்த காரியத்தை பத்தி அந்த சிலர் நினைக்கணும். उसने कभी ऐसा कोई सोच विचार नहीं किया कि अगल बगल वाले बैठने वाले क्या सोचेंगे, कोई गलत काम तो नहीं कर रहे, मैं ऐसा कभी नहीं सोचा। தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அது அப்படியே அந்த சகோதரி செய்யறார். परमेश्वर ने जो करने के लिए बोला उसने वैसे ही किया, அதனால அந்த அபிஷேகத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும். इसलिए वो अभिषेक को परिवार पा लिया। இன்னும் அந்த சபையில ஆஹ், ஆஹ், அநேக நாட்களா எக்ஸ்பீரியன்ஸ் விசுவாசி இருக்கிறாங்க, இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும். आज भी उस कलीसिया में जो पुराने बहुत पुराने जो विश्वासी लोग बोलते हैं वो लोग हैं, लेकिन वो लोग आज भी पवित्र आत्मा के बारे में नहीं जानते, अन्य भाषा नहीं बोल पाते। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. यीशु मसीह का बोला हुआ एक दृष्टांत, जो यीशु मसीह ने जो 6 लोगों को समझाया, एक दृष्टांत मुझे याद है। ஒரு தடவை சீடர்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல பெரியவன் யார் அப்படின்னு. यीशु मसीह के चेले लोगों ने यीशु से पूछा है कि स्वर्ग राज्य में सबसे महान कौन है या सबसे बड़ा कौन है। ஆண்டவர் சொன்னார், அவங்க என்ன சொன்னார், ஒரு சிறு குழந்தையை கூட பக்கத்தில் நிற்பார். उसने क्या किया, एक छोटे बच्चे को पास बुलाया। ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திரும்பி மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. यीशु ने उनको ये समझाया कि आप लोग भी जैसे ये बच्चा है, इस बच्चे के नाए आप अपने मन को नहीं रूपांतर करेंगे या बच्चे के समान नहीं बनेंगे, कभी भी आप स्वर्ग राज्य में नहीं पहुंच சிறு सकते। பிள்ளையை போல விசுவாசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள். छोटे बच्चे के समान विश्वास करने वाले जो स्वर्ग राज्य में प्रवेश சின்ன करेंगे। பிள்ளை என்ன என்ன அந்த சின்ன பிள்ளையோட ஸ்பெஷாலிட்டி என்ன? उस छोटे बच्चे का खासियत क्या है? ஒரே ஒரு காரியம், एक ही बात நம்ம है, பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பும். वो बच्चे को हम कुछ भी कहेंगे वो वैसे विश्वास करेगा। They are very innocent. वो बहुत ही innocent बच्चे They हैं। have no doubt at all your words. वो आपकी बातों में वो कभी गलत नहीं सोचे। நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு கதையை சொல்லி பாருங்க, ஐயோ ஆணை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அது முகத்துல அப்படியே ஆணையை பார்க்கற மாதிரியே எக்ஸ்பிரஷன் பண்ணும். जब आपको आप उनको कहानियां सुना रहे होंगे, बहुत बड़ा हाथी आ रहा है करके, तो उनके मुंह के अंदर आपको दिखाई देगा वो हाथी को उन्होंने देख लिया करके। அப்படியே முழுசா அது அப்படியே விசுவாசிக்கும். वो पूरी तरह विश्वास करते हैं। அது விசுவாசிக்கிறது எந்த விதமான சந்தேகமும் சின்ன பிள்ளை செய்யாது. उस विश्वास के अंदर वो कोई भी कमी कपटी नहीं लाता। இதே போலதான் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் வருகிற பொழுதும் தேவனிடத்தில் நாம் வருகிற பொழுதும் அப்படியே நாம் இருக்க வேண்டும். वैसे ही हम भी जब पवित्र आत्मा के सन्निधि में या परमेश्वर के सामने रहते हैं तो वैसे होना चाहिए। தேவன் ஆபிரகாமிட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? परमेश्वर ने अब्राहम को जब वायदा देते हैं तो क्या कहते நீங்க हैं? அந்த வசனத்தை வீட்டுல எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு சொல்லி போவேன். ஆதியாகமம் 17, आप भी निकाल के पढ़िएगा घर में तो। Genesis 17. उत्पत्ति की किताब उसका 17वां अध्याय। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर को कह रहे हैं, ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. हमें लिखा है अब्राहम 99 वर्ष का हो गया तब यहोवा ने उसको दर्शन देकर कहा कि मैं सर्वशक्तिमान ईश्वर हूँ, मेरी उपस्थिति में चल और सिद्ध होता जा। ஆமென். हालेलुया। நீ உத்தமனாக இரு. you are be innocent in my presence. हमें बता रहे कि तुम सिद्ध होता जा, तुम एक innocent बनो। அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குழந்தையை போல நான் என்ன சொன்னாலும் நீ விசுவாசி. इसका मतलब है कि बच्चे की समान अगर मैं जो भी कहूँ उसको तुम विश्वास करो। யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? किससे कह रहे हैं? 99 வயது இருக்கக்கூடிய ஒரு மூதாடி, ஒரு வயதானவர்கிட்ட சொல்றாரு. हाँ, एक 99 वर्ष के एक बुढ़े से परमेश्वर कह रहे हैं। பாருங்க, 99 வயது இருக்கக்கூடிய ஒரு மூதானியராகிய ஒரு மனிதன், ஒரு வயதான ஒரு மனிதனுக்கு 99 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அட்லீஸ்ட் 80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 10 வருஷத்துக்கு குழந்தையா இருப்பாரு. 10 வருஷத்துக்கு மேல மனிதனுக்கு உலக பிரகாரமான ஞானங்கள், அறிவு எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு 80 வருஷம், குறைஞ்சது ஒரு 80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் முன்னால ஒரு குழந்தைய போல இரு. अब उस 99 वर्ष की उस बुढ़ा से जो कम से कम 80 साल के जो जिसके अंदर एक्सपीरियंस है, उसको कह रहे हैं कि तुम मेरे सामने सिद्ध बन के रहो या एक बच्चे के समान रहो। எப்படி குழந்தைய போல இருக்கிறது? कैसे बच्चे के समान? 99 வயதா இருக்கக்கூடிய மனிதனுக்கு பிள்ளை பிறக்காது. एक 99 वर्ष की उस इंसान को बच्चा नहीं होगा। அப்போ
அந்த சிந்தனைகளை நீ விட்டுறணும். ஐயோ, உலக பிரகாரமா என்னுடைய சரீரம் பலவீனமாகி விட்டதே, நான் வயதாகி விட்டேனே, எப்படி எனக்கு பிள்ளை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குமா இல்லையா, உலக பிரகாரம் இது நடக்காது அப்படின்ற மாதிரி அவிசுவாசத்தை உனக்குள்ள கொண்டு வரக்கூடாது. इसका मतलब है उस दुनिया की जो सोच विचार जो है वो तुम्हें छोड़कर अविश्वास को छोड़ना है। दुनिया के लोग क्या सोचते हैं 99 वर्ष हो गया बच्चे नहीं हो सकता है करके उनका विचार है, उसको छोड़ना है। ஏனென்றால் உன்னுடன் பேசுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். क्योंकि तुमसे बात करने वाला कौन है? सर्वशक्तिमान என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. उनसे असंभव कुछ भी नहीं है। நீ உலக பிரகாரமா சிந்திச்சேன்னா நிறைய காரியங்கள் தடைகளாக உனக்கு தெரியும். अगर तुम दुनियादारी की तरफ सोचेंगे तो बहुत सारी बातें तुम्हारे लिए रुकावट होगा। அந்த தடைகள் அவிசுவாசமாக உன் இதயத்துக்குள்ள வரும். उस रुकावट जो है एक अविश्वास करके आपके अंदर आएगा। அந்த अविश्वासம் நான் உனக்கு உண்மையில ஊற்றப்படக்கூடிய என்னுடைய ஆவியானவருடைய வல்லமையை தடைபடுத்தும். उस अविश्वास जो है तुम्हारे अंदर मेरे में भेजने वाले उस पवित्र आत्मा के सामर्थ को कामों को रोकेगा। முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி போறேன். एक खास बात मैं आपको बताना चाहता हूँ। பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். पवित्र आत्मा एक सर्वशक्तिमान அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. असंभव कुछ भी नहीं। ஆனால் அந்த தேவனையும் கிரிய செய்ய முடியாதபடி தடைப்படுத்த உங்களுடைய அவிசுவாசத்தால முடியும். लेकिन उस सर्वशक्तिमान सामर्थ को भी रोकने के लिए आपके अविश्वास से होगा। நீங்க அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரிய செய்யாது. अगर आप एक अविश्वासी हैं तो परमेश्वर की वो सामर्थ आपके अंदर कार्य नहीं करेगा। முக்கியமான ஒரு காரியம் நீங்க இதை தெரிந்து கொள்ளுங்கள். ये खास बात आपको समझना है। அதனால்தான் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. इसलिए कहा है कि आप एक विश्वासी बन के रहना है। தேவனால் கூடாத காரியமே கிடையாது. परमेश्वर से असंभव कुछ भी नहीं। நிச்சயமாக தேவன் எல்லா காரியங்களையும் செய்வார். जरूर परमेश्वर सब कुछ करके ஆனா देगा। தேவன் காரியங்களை செய்கிற பொழுது உலக பிரகாரமான எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து ஐயோ இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது நடக்காது அப்படின்னு நீங்க இருதயத்துக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்தால் लेकिन जब परमेश्वर कुछ आपके लिए करने जा रहे हैं तो आप इस दुनियादारी की सोच विचार में आते हुए ये ऐसे है वैसे है, मेरा परिस्थिति ऐसा है, ये ऐसा नहीं होगा करके सोचने लगेगा तो பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் பரிசுத்தாவின் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நான் சொல்றேன். पवित्र आत्मा मुझे कुछ बात बता रहे हैं, मैं आपको बताने பாருங்க, இந்த நீர், தண்ணீர், மழை நீர் பாருங்க, அது போறப்ப அந்த கரையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அடிச்சு எடுத்துட்டு போயிடும். जब बारिश होता है तो पानी बाढ़ आता है तो क्या करेगा? उस पानी जो है अगल बगल में जो भी चीज सब उठा के लेके चलता है। ஃப்ளட்ன்றது இட்ஸ் a powerful thing. ये बाढ़ जो वो सामर्थ भरा हुआ है। ஆமென். ஆனால் அந்த தண்ணீரையும் நம்ம என்ன பண்றோம்? அணையை கட்டி நிப்பாட்டி விடுறோம். लेकिन उस पानी को भी आप क्या करते हैं? रोक सकते हैं। பாருங்க, இந்தியாவில் பாருங்க எத்தனையோ அணைகள் இருக்குது. हमने देखा है कि कितने सारे எவ்வளவு கேலியன்ஸ் தண்ணி அந்த அணைகளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. कितने सारे पानी को हमने रोक के रखा हुआ है। ஒருவேளை அந்த அணை உடைஞ்சிருச்சுன்னா அந்த ஊரே காலியாயிடும். अगर उसको हमने तोड़ेंगे तो वो पूरे दुनिया जो है वो देश जो है खत्म हो जाएगा। அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய தண்ணீரை என்ன பண்ணிடுறாங்க? தடைப்படுத்தி நிறுத்த முடியல மனிதனால். उस इतने तेज उतने सामर्थ भरा हुआ पानी को भी इंसान रोक सकता है। அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய வல்லமை உள்ள தேவன். वैसे ही पवित्र आत्मा जो बहुत सामर्थ भरा हुआ அவரை போல வல்லமை உள்ள தேவன் உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய சக்தி, உலகத்தின் முழு சக்தி அவருக்குள்ள இருக்குது. उनके जैसा कोई सामर्थ्य परमेश्वर है ही नहीं। पवित्र आत्मा से इनके अंदर बहुत सारे सामर्थ्य அந்த சக்தியால ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நாம் காண்பதும் காணக்கூடாததும் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். उस पवित्र आत्मा के सामर्थ्य ही परमेश्वर ने जो आज हम जो देख रहे हैं जो नहीं दिख रहे हैं सब कुछ को सृष्टि की। ஆனால் அவ்வளவு பெரிய தேவனுடைய வல்லமையையும் அந்த தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யாதபடி உங்களுடைய அவிசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் அதை தடைப்படுத்த முடியும். लेकिन इतने सामर्थ भरा हुआ उस परमेश्वर के उस सामर्थ को भी आप रोक सकता है किस चीज से? आपके अविश्वास। அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகளை கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை பற்றி தவறான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருந்தால் அது உங்களுடைய வார்த்தை பேச முடியாதபடி தடைப்படுத்திவிடும். वैसे जब पवित्र आत्मा आपको जब बातें देता है तो आप अविश्वास के द्वारा उसको रोकेंगे तो वो आगे आप बोल नहीं पाएंगे। தேவனுடைய சமூகத்துல நான் வருகிற பொழுது எப்பொழுதும் ஒரு குழந்தையை போல இருக்க வேண்டும். जब परमेश्वर की संगति में जब हम आते हैं तो एक बच्चे के समान आना चाहिए। பாருங்க, பழைய ஏற்பாடுகளில் நம்ம நிறைய பரிசுத்தவான்களை பற்றி படிக்கிறோம். अब पुराने नियमों के अंदर बहुत सारे पवित्र लोगों के बारे में पढ़ते हैं। ஆண்டவர் அவர்களை அழைக்கிற பொழுது, தேவன் அவர்களை அழைக்கிற பொழுது தரிசனத்தின் மூலமாக
ஆண்டவர்கிட்ட பேசுறவங்க जब परमेश्वर उनसे जब बात करते हैं दर्शन के द्वारा அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? वो क्या कहते हैं? Here I am Lord. हाँ मैं यहाँ हूँ प्रभु। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? इसका मतलब क्या है? ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்யும்படியாக ஒரு அடிமையை போல நான் கேட்பதற்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அர்த்தம். उसका मतलब ये है कि परमेश्वर आप कुछ भी कहेंगे उसको करने के लिए मैं पूरी तरह समर्पण किया हूँ। அந்த காலத்துல வீடுகள்ல அடிமைகள் இருந்தது. हाँ उस समय वहाँ पे जो है दास लोग थे। அடிமைகளை எஜமானன் கூப்பிடுகிற பொழுது जब उस दास लोगों को जब उनके मालिक जब बात से बुलाते हैं எஜமானன் அந்த அடிமையை கூப்பிட்டு சொல்றான், ஏய் நீ அந்த வீட்டுல போய் இந்த செய்தியை அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். उस दास को कह रहे हैं कि ये बात जो है दूसरे वहाँ पे उनको जाकर सुना के आ जाओ। பயங்கர மழை பெய்யுது. बहुत सारे तेज बारिश हो रही है। ஆனா எஜமானன் சொல்றா நீ இதை போய் அந்த வீட்டுல போய் சொல்லிட்டோம் அப்படின்னா वो मालिक कह रहे हैं कि जाके बोल के आ जाओ। அடிமை என்ன சொல்ல மாட்டேன் தெரியுங்களா? ஐயோ மழை பெய்யுது, பயங்கரமான மழை கொட்டுதுயா, நான் மழை முடிஞ்ச பிறகு போறேன்னு சொல்ல மாட்டேன். ये दास कभी ऐसे बोल नहीं पाएगा कि अभी बहुत तेज बारिश हो रहा है मैं बाद में जाऊंगा करके। அந்த மழையிலையும் தன்னுடைய உயிரை வைத்து உயிரோட அப்படியே போய் அந்த அந்த இடி மின்னல் மழை என்ன பிரச்சனையா இருந்தாலும் எஜமானன் சொன்னதை அப்படியே செய்யும்படியாக அந்த அடிமை ஓடிவிடுவார். उस समय में परिस्थिति कितने भी बुरा हो, कितनी भी तेज बारिश हो, कुछ भी हो, आग हो, चल रहा कुछ भी हो, तो आप उसको जाना ही है, लेकिन वो जाके करके आ जाता। அது ஒரு குழந்தையின் சுபாவம். वो एक बच्चे का स्वभाव। ஹல்லேலூயா. நீங்க ஒரு குழந்தைய நீங்க பாருங்க, ஒரு சத்துல ஒரு மாடியில் நிப்பாட்டிட்டு நீங்க கீழே இருந்துட்டு ஏய் குதிரா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். आप ऐसे करके देख लीजिए एक छोटे बच्चे को जो छत के ऊपर खड़ा करके हम नीचे खड़े होकर बोल रहे कि चलो कूदो, குழந்தை என்ன செய்யும்? बच्चा क्या करे? ஐயோப்பா நான் கீழே விழுந்துருவேன், கால் இடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவா. बच्चा ऐसे बोलेगा क्या कि मेरा टांग टूटेगा, नीचे गिरेगा। तो அந்த குழந்தைக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, சொன்னது எங்க அப்பா, ஹல்லேலூயா, அதனால நான் தவுவேன். उस बच्चे के अंदर एक विश्वास है, बोलने वाला कौन है? मेरा पापा है, इसलिए मैं कूदूंगा। அவன் அப்படியே விசுவாசி கண்ணை மூடி தவிடுவான். अब वो क्या करेगा? आंखें बंद करके कूदेगा। ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். परमेश्वर भी हमसे भी यही इच्छा रखते हैं। அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கீழ்ப்படிதல் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे भी यही चाहते हैं कि वो कुछ भी हम उनसे कहे करने के लिए एक समर्पण, एक पूरी तरह समर्पण हमारे अंदर होना चाहिए। वही इच्छा रखते हैं। பரிசுத்த அந்நிய பாஷையை பேசுகிறது இதே போல अन्य भाषा बोलना भी वैसे ही है। பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுப்பார். पवित्र आत्मा आपको देगा, நீங்கள் அதை பேச வேண்டும். आप उसको बोलना है। நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து பேச வேண்டும். आप अपने मुंह को खोल के बोलना है। நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே जब आप बोलने लगेंगे புதுதாக வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பார். नई नई भाषा आपको मिलने लगेगी। ஹல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தையை சந்தேகத்தோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புது வார்த்தைகள் கிடைக்காது. आप सोच विचार के साथ अगर एक भाषा बोलेंगे तो आपको नई भाषा कभी नहीं मिलेगी। நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய கடமையை உங்களுடைய பாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். आपकी तरफ से जो भी करना है उसको आपको करना है। நீங்கள் அதை பேச ஆரம்பித்த உடனே जब आप बोलने लगेंगे இன்னும் அதிகமான பாஷைகளை ஆண்டவர் கொடுப்பார். और ज्यादा आपको मिलने लगेगा। ஹல்லேலூயா. அப்பதான் பாஷை வளர ஆரம்பிக்கும். तभी भाषा बढ़ने लगेगी। பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? पौलुस क्या करता है? உங்களை விட அதிகமாக அந்நிய பாஷையில் நான் பேசுகிறபடினால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். आपसे ज्यादा मैं अन्य भाषा में बात करता हूँ, इसलिए मैं परमेश्वर को ज्यादा महिमा देता हूँ। பாருங்க, பழைய ஏற்பாடில் நம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிறவர்களா இருந்தார். हमारे जितने भी अपोस्तल प्रेरित लोग थे वो सब लोग अन्य भाषा में बात करते हैं। ஆனால் பவுல் சொல்லுகிறார் அவர்களை விட அதிகமாக நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. पौलुस कह रहे हैं कि मैं उससे भी बढ़कर बोलता हूँ। அது எப்படி பேசுறாரு, எப்படி சொல்லுகிறாரு? कैसे बोलता है? அவர் பேசி 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 அந்நிய பாஷையிலேயே தேவனை துதித்து அந்நிய பாஷையிலேயே ஆராதித்து அந்நிய பாஷையிலேயே எப்பொழுதும் பேச ஆரம்பித்த உடனே தேவன் அநேக பாஷைகளை அவர் கொடுக்கிறார். इसलिए कि हमेशा वो अन्य भाषा में परमेश्वर से बात करते थे, इसलिए पवित्र आत्मा उनको और ज्यादा देने में। ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சீடர்கள் முழுவதுமாக அந்த அந்நிய பாஷை அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தார்கள். जितने भी चेले लोग वहाँ थे वो पवित्र आत्मा ने जो भी भाषा दिया उसमें बात करने लगे। நீ அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சோட நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் you are starting.
जब आप परमेश्वर ने एक भाषा मिलता है तो आपको बोलना है, आपके बोलने से ही बढ़ेगा। நீங்க தான் அதை ஆரம்பிக்கிறீங்க. आप ही शुरू कर रहे हो। ஐயா அது தவறாக இருக்கட்டும், நீங்க தெரியாத பாஷையா இருக்கட்டும், தெரியாத சத்தமா இருக்கட்டும், நீங்க இதுவரைக்கும் பேசாத மொழியா இருக்கட்டும், என்னவோ ஆயிக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க? அதை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. आपको नहीं जानता होगा वो भाषा, कभी आपने बोला नहीं होगा, आपको उसके अंदर कोई विश्वास नहीं होगा, लेकिन आपको पवित्र आत्मा देगा तो उसको बोलना है। ஆனா நீங்க பேச ஆரம்பித்த உடனே, लेकिन आप बोलने இந்த लगेंगे, முதல் ஸ்டெப்பை நீங்க வச்ச உடனே पहला पड़ाव आपने शुरू कर दिया तो பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அநேக சத்தங்களை, அநேக வார்த்தைகளை உங்களுடைய இதயத்துல போடுவார். पवित्र आत्मा और बहुत सारी बातें, बहुत सारी भाषाएं आपके अंदर डालने लगेगी। அது ஒருவேளை நமக்கு வித்தியாசமா தோணும். आपको एक तरफ से अजीब सा लगेगा, சந்தேகப்படவே கூடாது. आप उसमें चिंता मत நீங்க करें। கேட்காத ஒரு பாஷையா இருக்கலாம். आपने नहीं सुना हुआ एक भाषा होगा, ஐயோ இது எப்படி நான் பேசுவேன்னு சொல்லி சந்தேகப்படக்கூடாது. ये मैं कैसे बोलूंगा करके सोचना नहीं। வசனம் சொல்லுகிறது அது தூதர்களுடைய பாஷையாக இருக்கிறது என்று तो சொல்லுகிறது. ये वचन कहता है कि वो दूध लोगों का भाषा है। ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது தூதர்கள் பேசக்கூடிய பாஷை என்று சொல்லப்படுகிறது. अन्य भाषा जो बोलता है वो जो परमेश्वर के दूत लोगों की भाषा है करके वो हम बताते हैं। இந்த ஒரு காரியத்தை பற்றி மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி இந்த கிளாஸை முடிக்க ஆசைப்படுறேன். एक बात और बता के मैं आज की क्लास खत्म करना चाहता हूँ। அந்நிய பாஷையில 2 விதமான பாஷைகள் உண்டு. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். अन्य भाषा के अंदर भी दो तरीके की बातें हैं। நீங்க நாளைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பொழுது இந்த காரியங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம். आने वाले दिनों में जब आप अन्य भाषा में भरेंगे, बातें करने लगेंगे तो ये आपको समझना जरूरी है। அந்நிய பாஷை 2 விதமான பாஷைகள் உண்டு என்று வேதத்தில் இருந்து சான்றுகள் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. अन्य भाषा के अंदर भी दो तरीके की भाषाएं है करके परमेश्वर के वचन से हमें सिखाता है। முதல் உதாரணம், पहला जो भाषा, அந்த பாஷை இந்த பூமியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியில் இருந்து இருக்கலாம். वो भाषा जो बोलता है वो भाषा इस पृथ्वी का कोई भी एक देश की भाषा होगा। நீங்க அத அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை இருக்கக்கூடியதான அந்த அந்த பெரிய ஒரு சாப்டர். நேரம் இல்லாதபடினா நான் ஒரே ஒரு பாஷையில மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுவேன். ஹிந்தியில அவங்க படிப்பாங்க. அது நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்ற மட்டும் நான் உங்களுக்கு எண்ணிக்கை சொல்லுங்க. படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரம், சாரி 2வது அதிகாரம், அந்த 5லிருந்து 11வது வசனம். प्रेरितों की किताब उसका दूसरा अध्याय 5 से लेकर पढ़ रहा है। और आकाश के नीचे की हर एक जाति में से भक्त यहूदी यरूशलेम में रहते थे। जब वो शब्द हुआ तो भीड़ लगी और लोग घबरा गए, क्योंकि हर एक को यही सुनाई देता था कि मेरी भाषा में बोल रहे हैं। और वे सब चकित और अचंभित होकर कहने लगे, देखो ये जो बोल रहे हैं क्या सब गलीली है? तो फिर क्यों हम में से हर एक अपनी अपनी जन्मभूमि की भाषा सुनता है? हम जो पार्थी और मेदी और इलामी लोग और मेसोपोटामिया और यहूदिया और कप्पदोकिया और कुरिन्थुस और आसिया और फ्रुगिया और पंफुलिया और मिस्र और लीबिया देश से जो कुरेने के आसपास है, इन सब देशों के रहने वाले और रोमी प्रवासी, क्या यहूदी मत धारण करने वाले क्रेती और अरबी भी है, परंतु अपनी अपनी भाषा में उनसे परमेश्वर के बड़े बड़े कामों की चर्चा सुनते हैं। 11வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? 15-16 பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. நீங்க அதை எண்ணி பாருங்க. அந்த 9வது அதிகாரம் நினைக்கிறேன், 9வது வசனத்திலிருந்து 10, 11, 12, 11வது வசனம் வரைக்கும் 9, 10, 11 3 வசனங்களை நீங்க படிக்கிற பொழுது எத்தனை பாஷைகள் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி எண்ணி பாருங்க. पे 9 से लेके 11 तक अगर आप पढ़ेंगे तो आपको पता चल जाएगा, किसी करके देख लीजिए कितने भाषा बोलने वाले वहाँ के 15-16 பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. 15-16 तरीके के भाषा बोलने वाले लोग बाहर थे। ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த 15 பாஷையும் பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? 11வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. 11வது வசனத்தை படிச்சு பாருங்க. 15-16 भाषा बोलने वाले लोग वहाँ पे क्या कह रहे हैं? கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்றார்கள். हमें लिखा है, परंतु अपनी अपनी भाषा में उनसे परमेश्वर के बड़े बड़े कामों की चर्चा सुनते हैं। பாருங்க,
120 பேர் யூதர்கள். 120 लोग वहां में यहूदी लोग, அவங்களுக்கு அரபி தெரியாது. उनको अरबी नहीं जानते थे, அவங்களுக்கு என்ன சொல்றது, பம்பிலியாவோட தேசத்துடைய பாஷை தெரியாது, वो पंपलिया के देश की भाषा नहीं जानते, ஈஜிப்சினுடைய பாஷை தெரியாது, इजिप्ट की भाषा नहीं जानते, சிரேனே தேசத்துடைய பாஷை தெரியாது, श्रीलंका के देश की भाषा नहीं जानते, பார்த்திய மேதியர் மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய பாஷையில இவங்களுக்கு தெரியாது. ये अलग-अलग देश की भाषा कोई भी एक दूसरे का नहीं जानता। அவங்களுக்கு தெரிந்த ஒரு 3 பாஷை மேக்சிமம் என்ன 3 பாஷை அவங்களுக்கு தெரியும். अगर ज्यादा से ज्यादा बोलेंगे तो 3 भाषा जान सकते हैं। யகூதி என்றதுனால ஒருவேளை ஹீப்ரூஸ் தெரியலாம். अगर यहूदी है तो वो शायद हिब्रू जानते होंगे, அந்த காலத்துல அங்க நடைமுறை பாஷையாக இருந்தக்கூடிய கிரேக் தெரியலாம். नहीं तो ग्रीक भाषा जानते होंगे। அப்புறம் அராமின்னு சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின நாட்களில் அவருடைய நாட்களில ஒரு ஒரு தனிப்பட்ட பாஷை இருந்தது, அராமின்னு சொல்லக்கூடிய பாஷை இருந்தது. அந்த பாஷை, இந்த 3 பாஷைகள் ஒருவேளை மேக்சிமம் அந்த ஜனங்களுக்கு தெரியும். नहीं तो यीशु मसीह के समय में यीशु मसीह दूसरों को जब समझाना तो जो भाषा बोलते थे वो अरामी भाषा, वो भी शायद जानते हैं। இந்த 3 பாஷை மட்டும்தான் அந்த ஜனங்களுக்கு தெரியும், சீடர்களுக்கு. ये सारे लोग जो है कोई 3 भाषा ही जानते ஆனா हैं। நம்ம என்ன பாக்கிறோம், 11ஆம் வசனத்துல சொல்றாங்க, நாம் இந்த 16, 17 இடத்துல இருந்து வந்தவர்கள் நம்முடைய மொழிகளில தேவனுடைய பெரிய காரியங்களை இவர்கள் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. वहाँ पे लिखा है कि इतने अलग-अलग देश से आने वाले लोग जो है हमारे ही भाषा में परमेश्वर के उस अचंभित बातों को बता रहे हैं। பாருங்க, அப்ப அது அந்நிய பாஷைன்னு சொல்லக்கூடியது இந்த பூமியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாஷையா இருக்கலாம், சில வேளை ஒரு சில கோத்திரங்களுடைய பாஷைகளா இருக்கலாம், ये जो अन्य भाषा जो है जो हम बोलते हैं वो शायद इस पृथ्वी का ही कोई एक देश की भाषा होगा या कोई गोत्र की भाषा होगा। எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருந்தார், அவருக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியும். मैं जानने वाला एक ब्रदर था, वो इंग्लिश नहीं जानते थे, ஆனா அவர் அந்நிய பாஷையில பேசுகிறப்ப இங்கிலீஷ்ல பேசுவார். लेकिन जब अन्य भाषा में वो बात करते तो पूरे अंग्रेजी में बात करते थे, பயங்கரமா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசுவார். बहुत अच्छी तरह अंग्रेजी बोलते थे। சோ அப்ப வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த பாஷை வேணும்னாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கலாம். அந்நிய பாஷை पृथ्वी के अंदर की कोई भी भाषा परमेश्वर हमें दे सकता है। அது ஒருவேளை நம்ம அதான் அற்புதம் சொன்னேன். அந்நிய பாஷைன்னு ஒரு அற்புதம் சொன்னது காரணம், நீங்க படிக்காத எழுதாத ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கொள்ளாத ஒரு பாஷையை நீங்க பேசுறீங்க. इसलिए मैंने बोला है कि ये चमत्कार तरीके से एक भाषा है, क्योंकि आप कहीं जाके सीख नहीं रहे, एक स्कूल जाके नहीं सीख रहे, उसके कैसे बोलना है करके नहीं सीख रहे, आपको खुद मिल रहा है। அதை நீங்கள் பேச வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுகிறாரோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். अगर वो भाषा, वो अन्य भाषा अगर आपको बोलना है तो पवित्र आत्मा जैसे आपको अगुवाई दे रहे वैसे आपको करना है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாஷையாக இருக்கலாம். शायद वो भाषा जो है इस पृथ्वी के अंदर की कोई देश की भाषा हो सकती है। அடுத்து அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது தூதர்கள் பேசக்கூடிய பாஷை. दूसरी बात है ये कि दूध लोगों का भाषा है। அதுக்காக ஒரு வசனத்தை நான் படிப்போம். इसके लिए हम एक वचन को पढ़ेंगे। 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 12வது அதிகாரம் 12वां अध्याय 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம படிப்போம். 2 से लेकर 4 तक हम पढ़ेंगे। பவுல் அவருடைய வாழ்க்கையில நடந்த அல்லது தரிசித்த ஒரு தரிசனத்தை பற்றி இந்த விளக்கம் கூறுகிறார். हमें पौलुस अपने दर्शन में पाया हुआ एक दर्शन के बारे में बताया। பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன், அவன் 14 வருடத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தினாலோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனிதன் பரதீசுக்குள் வெடிக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிகிறேன். लिखा है मैं मसीह में एक मनुष्य को जानता हूँ, 14 वर्ष हुए कि ना जाने देश सहित ना जाने देह रहित परमेश्वर जानता है। ऐसा मनुष्य तीसरे स्वर्ग तक उठा लिया गया। मैं ऐसे मनुष्य को जानता हूँ, ना जाने देह सहित ना जाने देह रहित परमेश्वर ही जानता है कि स्वर्ग लोक पर उठा लिया गया। और ऐसी बातें सुनी जो कहने की नहीं और जिनका मुंह पर लाना मनुष्य को उचित नहीं। பாருங்க, அது எழுதப்பட்டிருக்கு, என்ன எழுதிருக்கு பாருங்க. பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க, மனிதனால பேச முடியாத unspeakable word, हमें जो इंसान से नहीं बोलने वाला, इंसान से नहीं बोल सकता ये बात जो है, மனிதனால பேச முடியாத வித்தியாசமான புதிய ஒரு பாஷையை, ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். जो इंसान से असंभव है, जो इंसान नहीं जानता, एक ऐसा शब्द को, एक आवाज को मैंने सुना। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தூதர்களுடைய பாஷையாக இருக்கக்கூடிய அந்த பாஷையையும்
ஒருவேளை தேவன் நமக்கு கொடுக்கலாம். और इसका मतलब है जो दूध जो बोलने वाला भाषा जो है वो भी परमेश्वर शायद पवित्र आत्मा में ஆனா இந்த பாஷை இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா படிப்போம். வருகிற நாட்கள் இதை பற்றி இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்லுவேன். விலை கொடுப்பார் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். आने वाले दिनों में हम उसके बारे में और गहराई से सीखेंगे पवित्र आत्मा में सिखाएगा இந்த ரெண்டு பாஷையிலையும், அதாவது இந்த உலக பிரகாரமா இருக்கக்கூட பாஷையா இருக்கட்டும், தூதர்களோட பாஷையாக மனிதனால பேச முடியாது என்று பவுல் சொல்லக்கூடிய அந்த பாஷையாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பாஷை எந்த பாஷை நமக்கு கிடைத்தாலும் அந்த பாஷையின் மூலமாக தேவனுடைய பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களைத்தான் நான் பேசுகிறேன். जो ये दोनों भाषा जो है जो इंसान से नहीं बोलने वाला एक वो भाषा या जो इस पृथ्वी के कोई भी भाषा हो वो भाषा से भी आप क्या करते हैं परमेश्वर के उस महान कार्य को हम प्रकट कर रहे हैं அப்ப அந்நிய பாஷையில் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா சும்மா தேவனை துதிக்கிறோமோ, இல்ல ரெண்டு பாட்டு பாடணும்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்துருச்சு, எக்ஸைட் ஆயிட்டு நான் பேசுறேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. तो आप ऐसे कभी मत सोचिएगा कि अन्य भाषा क्या है कि एक गाना शुरू कर दिया तो आप एकदम से कुछ आ गया आप भाषा बोलने लगे ये नहीं है பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். जो अन्य ஹalleluya, भाषा में बात करता है वो परमेश्वर से बात करते हैं ஹalleluya. அவன் தேவனோடு பேசுகிறான், परमेश्वर से बात करते தேவ हैं ரகசியங்களை பேசுகிறான். परमेश्वर की उस गुप्त बातों को बता रहे हैं ஹalleluya. हालेलुया பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் அந்நிய பாஷையிலே செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். आमीन। ஹalleluya. अगर परमेश्वर के राज्य की उस आनंद राज्य की गुप्त बातों को अगर आपको समझना है तो आपको अन्य भाषा में बातें करना है தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் அந்த காரியத்தை. हमने देखा है कि उत्पत्ति की किताब उसका शुरुआत में हमने देखा है कि अब्राहम से परमेश्वर क्या कहते हैं நான் இந்த பூமியில செய்ய போற காரியத்தை என் சிநேகிதனாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு மறைத்து வைப்பேனோ அப்படின்னு கேட்கிறார். मैं इस पृथ्वी में जो करने वाला कार्य को जो है मैं अपने अब्राहम से मैं अपने दोस्त से क्या छुपाएगा क्या ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தார். अब्राहम परमेश्वर के दोस्त थे ஆனால் தேவ கிருபையாலே நீங்களும் நானும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹalleluya. कृपा से मैं और आप जो परमेश्वर के संतान हैं பாருங்க, ஒரு நண்பனுக்கு சொல்லுவதை போல தேவன் தான் செய்யக்கூடிய காரியங்களை ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தேவன் जो जैसे एक दोस्त को परमेश्वर जो करने वाले बातें जब बताया था இந்த கிருபையின் காலங்களிலேயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிதாவாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் செய்ய போற காரியங்களை கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார். इस कृपा के इस समय में भी परमेश्वर चाहता है कि अपने बच्चों को कृपा से जो बना हुआ अपने बच्चों को उन्होंने करने वाला सारे बातों को பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். आनंद राज्य के स्वर्ग राज्य की गुप्त बातों को आपको बताना चाहता அதற்கு है அந்நிய பாஷை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். उसके लिए अन्य भाषा बोलना நீங்கள் चाहिए அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பொழுது தரிசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். பரலோக ராஜ்யத்தின் தரிசனங்கள் உங்களுக்கு வெளிப்படும். जब अन्य भाषा में बढ़ते हुए जब आप प्रार्थना करेंगे परमेश्वर से बातें करेंगे तो उस स्वर्ग राज्य की गुप्त बातें परमेश्वर आपको दिखाएगा ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு அருமையான ஒரு ஸ்லாக்கியம் பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ये कितने महान कार्य है महान बातें हैं परमेश्वर हमें जो दिया அவர் இந்த பூமியில நடக்க போற காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல ஆசைப்படுறார். परमेश्वर जो करने वाला बात को जो है अपने बच्चों को बताना அது चाहते हैं உங்களுக்கும் எனக்கும் சொல்லிட்டு தான் அதை இந்த பூமியில கொண்டு வரணும், நடத்தணும்னு ஆசைப்படுறார். हाँ वो आपको और मुझे बता के परमेश्वर इस पृथ्वी में उसको करना चाहते हैं நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின பிறகே தேவன் அந்த பூமியில கொண்டு வர ஆசைப்படுறார். शायद अच्छा हो या बुरी बात हो वो अपने बच्चों को बताने के बाद परमेश्वर इस पृथ्वी में करेगा ஆனா அந்த பரலோக ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவல் உங்களுக்குள்ள இருக்கிறது. लेकिन उस स्वर्ग राज्य की बातों को समझने का एक मन आपके अंदर होना चाहिए அந்த ஆவல் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் அந்நிய பாஷையில அநேக பாஷைகளை நீங்க பேச கற்றுக்கொள்ளலாம். अगर ऐसा एक इच्छा आपके अंदर है होगा तो बहुत सारे अन्य भाषा आप सीख सकते हो எப்பொழுதும் அந்நிய பாஷையிலே தேவனை இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வர வேண்டும். हमेशा अन्य भाषा में परमेश्वर से बात करने का एक मन आपको बनाना பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற பொழுது पवित्र आत्मा आपके अंदर जब आए வேதத்துல பார்த்தோம், முதல் சைனாக இருக்கக்கூடியது அந்நிய பாஷை. सबसे पहले जब पवित्र आत्मा आपके अंदर आता है तो सबसे पहले आपके अंदर क्या बदलाव आएगा आप अन्य भाषा में बात करने लगेंगे அபிஷேகத்தின் முதற்படி அந்நிய பாஷை. अभिषेक का पहला पड़ाव जो है अन्य भाषा இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறவங்க என்னென்ன காரியங்கள் சயின்ஸ் இருக்கிறது அப்படின்றது நம்ம வருகிற நாட்கள் படிக்கணும். अन्य भाषा जब हमारे अंदर होगा तो हमारे अंदर क्या बदलाव होगा
क्या और बातें हमारे अंदर होगा करके हम आगे सीख அந்த ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். एक बात और बोल देता हूँ। அந்நிய பாஷை என்பது ஒரு விளையாட்டுத்தனமான காரியம் அல்ல. ये अन्य भाषा जो बोलना जो है एक खेल खिलाफ वाला काम நாம் नहीं है। தேவனிடத்திலே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியா. ये हम परमेश्वर की उस स्वर्ग राज्य की गुप्त बातों को परमेश्वर से और इस पृथ्वी के लोगों को दूसरे लोगों को बताने वाले एक मीडिया है अन्य நாம் भाषा। இயேசுவிட்டையும் இயேசு நம்மள்ட்டையும் பேசுறதுக்காக தேவனுக்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மீடியா. ये परमेश्वर और यीशु मसीह से बातें करने के लिए हमारे बीच के जो परमेश्वर और हमारे बीच के जो मीडिया है अन्य भाषा। அதை நீ அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. या आप उसको कोई गलत तरीके से ना मत लीजिए। ஹalleluya. அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ये अन्य भाषा को पाना बहुत जरूरी है। அந்த ஆவல் உங்களுக்குள்ள தேவன் தருவார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். वो इच्छा आपके अंदर आने के लिए मैं विश्वास करता हूँ। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। கண்களை மூடுவோம், செபிப்போம். मैं आपको बंद करिए प्रार्थना करें। பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். स्वर्गीय पिता इस समय के लिए धन्यवाद करते हैं। ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே அருமையான பரலோக ரகசியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आज हमें सिखाया हुआ उस गुप्त बातों के लिए, उस अनंत राज्य की गुप्त बातों के लिए धन्यवाद। இன்னும் ஆழமான காரியங்களுக்கு சொல்லித்தாரும். और गहराई की बातें हमें और सिखाइए। அதை கற்றுக்கொள்கிறோம் பிதாவே. हम सीखना चाहते हैं। எங்களை ஆசீர்வதி. हमें आशीष करें। இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதி. हमें सुनने वालों को भी आशीष करें। வருகிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர்கள் கிருபையை தாரும். आने वाले दिनों में जो लोग पवित्र आत्मा को नहीं पाए हैं प्रभु, अन्य भाषा के उस सामर्थ के साथ वो अन्य पवित्र आत्मा को पाने पाए। அந்நிய பாஷையை பற்றி தவறாக அவர்கள் கற்றுக்கொண்டவைகள் எல்லா இதயத்திலும் எடுத்து போடுங்கள். पवित्र आत्मा के बारे में, अन्य भाषा के बारे में जो गलत सोच विचार जिनके अंदर है प्रभु, उसको सबको हटाइए। ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்குகிற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய எந்த வார்த்தையும் பேசும்படியான ஒரு விசுவாசத்தை தைரியத்தை அவர்கள் ஏற்றும்படியான एक छोटे बच्चे के समान पूरी तरह समर्पण करते हुए पवित्र आत्मा जो भी देता है उसको बोलने के लिए एक इच्छा उनके अंदर डालिए। आपके हाथ में समर्पण करें। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். सब लोगों को पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करते हैं। ஆமென். आमीन। ஆமென். ஹalleluya. Praise the Lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे पाए। தேவனுடைய சித்தமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வரவு தாமதமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனை வேண்டும் சந்திக்கப்படும். अगर परमेश्वर की आना देरी है तो परमेश्वर की इच्छा के अनुसार हमें इतवार की आराधना में मिलेगी। ஹalleluya. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். विश्वासियों के बने குழந்தைகளைப் போல மனம் திரும்புங்கள். एक बच्चे के समान मत कराओ। பரலோக ராஜ்யம் உங்களுடைய. स्वर्ग राज्य आपका है। ஹalleluya. हालेलुया। God bless you.